தமிழில் நாகப்பாம்புக்கு நல்ல பாம்புன்னு ஒரு பேர் உண்டு இல்லையா? நான் சின்னதாக இருக்கும்போது யோசிப்பது உண்டு, ஏன் நாகப்பாம்பு போய் நல்ல பாம்புன்னு சொல்கிறாங்க? அது என்ன கெட்டது தானே பண்ணுது, நம்மளை கொத்துது, ஏன் அதை நல்ல பாம்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னு யோசித்தது உண்டு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, அது நல்ல பாம்பு தான், அதை யாரும் தொடாத வரைக்கும், அதை யாரும் சீண்டாத வரைக்கும். அதை சீண்டிட்டா போதும், கொத்தாமல் விடாது இல்லையா? அப்படி போல் நாகப்பாம்பு நல்ல பாம்பு போன்ற ஒரு காரியம்தான் அந்த பாம்பின் வடிவாகவே இருக்கிற நம்முடைய நாக்கு. நம்முடைய நாக்கு கூட நல்ல நாக்கு தான், நல்ல விஷயம்தான். நம்ம வாய்க்குள்ளே அடங்கி வெளியிலேயே தெரியாமல் இருக்கு. ஆனால் யாராவது நம்ம சீண்டிட்டா போதும், அவங்கள கொத்தாமல் விடாது. நாவுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு அங்கம் நம்முடைய சரீரத்தில். அதை மிகவும் ஜாக்கிரதையாக நம்ம பாதுகாக்கணும் இல்லையா? கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஐம்புலன்களில் ஒன்று நம்முடைய நாவு, நம்முடைய பேச்சு, நம்முடைய வாய். மற்ற ஜந்துக்களுக்கு இல்லாத ஒரு கிஃப்ட்னு கூட சொல்லலாம். மற்ற ஜந்துக்களுக்கு கண்ணு காது எல்லாம் இருக்கு நம்மளை போல. ஆனால் நமக்கு தான் இப்படி பேசுகிற நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அங்கமாக நமக்கு நாவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தேவன் கொடுத்த எல்லா ஈவுகளையுமே நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்கவும் உபயோகப்படுத்தவும் வேண்டும். நாவும் அதை போல தான். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு நாவை குறித்து அதிகமாக சொல்லியிருக்காரு. நாவு ஒரு தீயை போன்றது, ஒரு நெருப்பு பொறியை போல. ஏன்னா ஒரு சின்ன பொறி என்ன பண்ணுது, ஒரு பெரிய காடையை கொளுத்தி விடுகிறது. அதை போல நம்முடைய நாவினால் நாம் பேசும் காரியங்கள் பெரிய அழிவுகளை கொண்டு வரக்கூடும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இன்றைக்கு நாம் நாவை குறித்தும் எப்பொழுது பேச வேண்டும், எப்பொழுது பேசாமல் இருக்க வேண்டும், இதை குறித்த சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் பார்ப்போம். நான் அடிக்கடி யோசிக்கிற ஒரு வசனம், எனக்கு பிடிச்ச பல வசனங்களில் ஒன்று சங்கீதம் 39:2. நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். பல வேளைகளிலே நலமானது கூட சொல்லாமல் இருக்கிறது அவசியமா இருக்கு. சில வேளைகள் நமக்கு கஷ்டமா இருக்கும், சொல்ல வேண்டியதை சொல்லணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா நலமானது கூட பேசாம அமர்ந்திருந்தேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றதை பார்க்கிறோம். நான் சிறு வயதா இருக்கும்போது, இன்னும் கொஞ்சம் வயது கம்மியா இருக்கும்போது மனசுல தோணினதெல்லாம் பேசுனது உண்டு. ஐ யூஸ் டு ஸ்பீக் ஆன் இம்பல்ஸ். மனசுல என்ன நினைக்கிறேனோ அதை சொல்வேன். ஆனால் வயசு ஆக ஆக ஆண்டவரோடு கூட நான் நெருங்கி நடக்க ஆண்டவர் எனக்கு நாவை அடக்குவதை குறித்து அதிகமாக கற்றுக் கொடுத்தார். ரொம்ப அவசியமாக இருந்தால் ஒழிய நான் பேசக்கூடாது, நினைப்பதையெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருக்க முடியும், அமர்ந்திருப்பது சில வேளைகளில் நல்லது அப்படின்றதையும் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஒருவேளை நாம நலமானதை ஒருவேளை சொல்லலைன்னா நம்ம சரியா அதனால வரக்கூடிய டேமேஜை விட தவறான காரியத்தை சொல்லிவிடுவதனால் வருகிற டேமேஜ் அதிகம் இல்லையா? சரியான காரியத்தை சொல்லாட்டாலும் பரவாயில்ல, தப்பான காரியத்தை சொல்லாமல் இருக்கிறது நலம் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் நான் என் வாழ்க்கையில தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள். அது மட்டும் இல்லை, இயேசு சொல்லுகிறார், மனிதன் தான் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 10:19 கூட சொல்லியிருக்கு. Proverbs 10:19, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். இதை நான் அடிக்கடி நினைச்சுக்கிற ஒரு வசனம். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். பேசுகிறதை குறித்து, நம்முடைய வார்த்தைகளை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். திருக்குறள்ல கூட சொல்லியிருக்கு இல்லையா? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆராதி, நாவினால் சுட்டப்படும். ஆக நம் வார்த்தைகள் எப்படி வருகிறது அப்படிங்கிறது குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். யோசித்து பேச வேண்டும், டக்குன்னு பேசிடக்கூடாது. நம்முடைய வார்த்தைகளின் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை குறித்த ஒரு உணர்வுள்ளவர்களாக நாம் இருப்பது நமக்கும் நல்லது, பிறருக்கும் நல்லது இல்லையா? மௌனமாக இருக்க வேண்டிய டைம்ல மௌனமாக இருக்கணும். வேதத்துல அநேகர் மௌனமாக இருந்த காரியங்களை பார்க்கிறோம். யோபுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த 3 பேர் அவரை விசிட் பண்ண வராங்க. நமக்கு எல்லாம் தெரியும், யோபுக்கு பெரிய இழப்புகள் இல்லையா? அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் மரித்து, அவருடைய ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் எல்லாத்தையும் இழந்து, அவர் உடம்புலயும் பெரிய ஒரு வியாதியோட அவர் அமர்ந்திருக்கும் போது அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அவரை பார்க்க வராங்க. அவருடைய சிநேகிதர்கள் அவங்க என்ன பண்ணாங்க, 7 நாள் இரவும் பகலும் பேசாமல் அமர்ந்திருந்தார்கள் பார்க்குறோம். அவருடைய கஷ்டம் அவ்வளோ அதிகமாக இருந்தனால பேசாமல் இருந்தார்கள் பார்க்குறோம். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஆதியாகமத்தில் எலியேசருங்கிற
ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ஈசாக்குக்கு பெண் தேடும்படியாக ஆபிரகாம் அவரை அனுப்புறாரு. அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போறாரு. எலியேசர், ஆண்டவரே இந்த மாதிரி இப்படி எப்படி நடந்தா இந்த பொண்ணு தான் நீங்க அந்த பொண்ணு வந்து இப்படி சொன்னா இவ தான் நீங்க என்னுடைய எஜமானுடைய மகனுக்காக தெரிந்து கொண்டிருக்கிற பெண் சொல்லி நான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு போகும்போது கரெக்டா அதே மாதிரி ரெபேக்கா வந்து அவர் நினைச்ச மாதிரியே ஒட்டகத்துக்கு தண்ணி வாக்க. அப்போ அவர் அந்த வசனம் சொல்லுது, அவர் வந்து மௌனமா இருந்தார். ஜெனசிஸ் 24:21, ஆதியாகமம் 24:21 தேவனுடைய சித்தம் என்னவென்று அறிந்து கொள்ளும்படியாக அவர் மௌனமா இருந்தார் பார்க்கிறோம். பல வேளைகளில் நாம் மௌனமா இருந்தால்தான் ஆண்டவருடைய சித்தம் என்னவென்று அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நான் வந்து மௌனமா இருப்பதை குறித்து பேச போவதில்லை, பேசுவதை குறித்தும் பேச போவதில்லை. எப்பொழுது பேச வேண்டும், எப்பொழுது மௌனமா இருக்கக்கூடாது அப்படிங்கறது குறித்து தான் நான் உங்களோட வேதத்தின் அடிப்படையில் நான் பேச போறேன். இத்தனை நம்ம பேசுவதை குறித்து பார்த்தோம். பேசாமல் இருந்த சிலரை, பேச வேண்டாம் என்று எண்ணின சிலரை குறித்து இப்பொழுது நம்ம பார்க்க போறோம். எப்பொழுது நாம் வாயை திறக்க வேண்டும்? பிரசங்கி 3:7 பார்க்கிறோம், மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. எப்பொழுதுமே மௌனமா இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. எப்பொழுதும் பேசக்கூடாதுன்னு நம்ம சொன்னேன். அதே போல எப்பொழுதும் மௌனமாயும் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் மௌனமா இருக்கக்கூடாது என்று சொல்லி பார்ப்போம். நம்முடைய வாயை தேவனுடைய துதிகளை சொல்லும்படியாக, அவரை துதிக்கும்படியாக நம்முடைய வாயை நாம் திறக்க வேண்டும். சங்கீதம் 115:17 பார்க்கிறோம், மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவரும் உம்மை துதியார்கள். நம்ம மரித்தவர்களாகவோ அல்லது மௌனத்தில் இறங்குகிறவர்களாக இருந்தால் நம்மால் தேவனை துதிக்க முடியாது. நம்ம சரீரத்தில் ஜீவன் இருக்கும் வரையில தான் நம்மளால துதிக்க முடியும். யோசிச்சு பாருங்க, ஒரு மரித்த ஒரு மனுஷனால ஏதாவது கூடுமா? கூடாது இல்லையா? நம்ம ஜீவன் உள்ள நாளெல்லாம் நான் உயிரோடு இருக்கும் அளவும் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்றார். ஆகையினால ஆண்டவரை துதிக்கும்படியாக நம்முடைய வாயை திறக்க வேண்டும். உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னும் மற்றொரு சங்கீதத்தில். ஆகையினால் தேவனை துதிப்பதற்கு நம்முடைய வாயை நாம் திறக்க வேண்டியது அவசியமா இருக்குது. 3 பேரை குறித்து பார்க்க போறோம். இந்த 3 பேர் என்ன பண்ணாங்க? மௌனமா இருக்கும்படியாக யோசிச்சாங்க. அவங்க அப்படியே மௌனமா இருந்தாங்களா? அதனால என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவதாக எஸ்தர். நமக்கெல்லாம் எஸ்தருடைய கதை நன்றாக தெரியும். எஸ்தர் 4:14 இப்படியாக எழுதப்பட்டிருக்கு, நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லுறான். இதை யார் சொல்லுகிற வார்த்தைனா மொர்தெகாய் எஸ்தருடைய சிறிய தகப்பன். எஸ்தர் ஒரு அனாதை பெண், அவளுக்கு அப்பா அம்மா இல்லை. அவளை வளர்த்தது அவளுடைய சித்தப்பா, அதாவது மொர்தெகாய். அவ என்ன ஆகுது, அந்த ராஜா ஆகாஸ்வேருங்கிற ராஜா 127 நாடுகளை ஆண்ட பெரிய ராஜா. அந்த ராஜா வந்து பட்டத்து ராணியாக ஒரு பெண்ணை தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி நிறைய பெண்களை சேர்த்து அதுல வந்து எஸ்தர் வந்து பட்டத்து ராணியாக தெரிந்து கொள்ளப்படுகிறாள். அது ஒரு பெரிய கதை. எப்படிலாம் என்னெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கடைசியாக அவளை பட்டத்து ராணியாக அவன் தெரிந்தெடுத்து அவளுடைய தலையில் அந்த கிரீடத்தை வைத்து அவளை தெரிவு செய்கிறான் அந்த ராஜா. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ராஜாவுக்கு அவனுக்கு அடுத்ததாக ஆமான் அப்படிங்கிற ஒரு மனுஷன். அவன் ஒரு துஷ்ட மனுஷன், அவன் ஒரு யூதருக்கு எதிரியானவன். அவன் என்ன பண்றான், ராஜாவை கொண்டு ஒரு ஆணை இடுவிக்கிறான். என்னன்னா, ஆமானை பாக்குறவங்க அவனை வணங்கி அவனை நமஸ்கரிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா மொர்தெகாய் என்ன பண்றான், மொர்தெகாய் ஒரு யூதர் இல்லையா, நம்முடைய தேவனை அன்றி வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியும். அதனால அவன் அவனை வணங்கல. அதனால இந்த ஆமானுக்கு மொர்தெகாய் மேல ரொம்ப கோபம் வருது, மூர்க்கமா அவனுக்கு கோபம் வருது. தன்னை அவன் வணங்க மாட்டேங்கிறானே மொர்தெகாய் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவன் என்ன நினைக்கிறான், நான் இவ்வளோ பெரிய ஆளு, ராஜாவுக்கு அடுத்த நிலைமையில நான் இருக்கிறவன், வெறும் ஒரே ஒரு மொர்தெகாய் ஏன் நான் கொலை பண்ணணும்? மொர்தெகாய் ஒரு யூதர். ஆகையினால் இந்த ராஜாவின் ராஜாங்கம் முழுவதும் இருக்கிற எல்லா யூதர்களையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். எஸ்தர் வந்து ஒரு யூத பெண்கிறது ராஜாவுக்கோ அந்த அரண்மனை இருப்பவருக்கோ தெரியாது. அதனால என்ன செய்யறாங்க, மொர்தெகாய் வந்து இந்த செய்தி போன இடங்களில் எல்லாம் யூதர்கள்லாம் அழுது இந்த நாளில், குறிக்கப்பட்ட நாளில் அனைவரும் அழிய வேண்டும் என்பதை நினைச்சு ரொம்ப பயந்து அலறி அழறாங்க. மொர்தெகாய் கூட ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பலை போட்டுக்கொண்டு வந்து செய்தி அனுப்புறான் எஸ்தர் கிட்ட, இந்த மாதிரி யூதர்களை எல்லாம் அழிக்கும்படியான ஒரு ஆணை ராஜாவிடம் இருந்து வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி.
அப்போ எஸ்தர் மொர்தெகாய்க்கு புது துணி அனுப்புறா. அப்போதான் மொர்தெகாய் இந்த வார்த்தைகளை சொல்றார், நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்துல இருந்து எழும்பும். நீ அரண்மனையில இருக்கிறதுனால நீ தப்பிச்சிருவேன்னு நினைக்காத. எஸ்தர் என்ன நினைக்கிறா, அவ யூத பொண்ணுன்னு யாருக்கும் தெரியாது, அவ ஒரு ராணியா இருக்கனால தனக்கு ஒன்றும் நேரிடாது அப்படின்னு நினைக்கிறா. தான் ஒரு யூத பெண்ணா இருந்தாலும் தான் அழிய மாட்டோம்னு நினைக்கிறா. அதுக்குதான் மொர்தெகாய் சொல்றாரு, நீ அப்படி நினைக்காத, நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தா கடவுள் வேற இடத்துல இருந்து யூதருக்கு ரட்சிப்பை கொண்டு வருவாரு, யூத குலம் தழைப்பதற்கு ஆண்டவர் வேற வழியை கொண்டு வருவாருன்னு சொல்றாரு. அப்பதான் எஸ்தர் உடனே சொல்றா, நான் ராஜா யாராவது அவங்கள அழைக்காம அவங்களா போனா அவர் ராஜா செங்கோலை நீட்டினால் வழி அவங்க சாக வேண்டும், ஆனால் நான் செத்தாலும் சாகுறேன், நான் பரவாயில்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து உபவாசம் இருந்து ராஜாவின் இடத்தில் போய் யூதர்களுக்காக பேசி யூதர்களை விடுவிக்கிறார். ஆனா முதல்ல அவ என்ன நினைக்கிறா, தான் அரண்மனையில் இருக்கிறதுனால தான் அழிய மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறா. இன்றைக்கு நாம் எப்படி நினைக்கிறோம்? ஒருவேளை நம்மை சார்ந்தவர்கள் அழிந்து கொண்டு இருக்கும் போது நமக்கு நாம் நல்ல நிலைமையில இருக்கோம், எனக்கு பாவ மன்னிப்பு இருக்கு, என்னுடைய ஆத்மா எங்க போகும்னு எனக்கு தெரியும், என்னுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம மற்றவங்களை குறித்து கவலைப்படுறோமா? இல்ல ஐ எம் கம்ஃபர்டபுள் வேர் ஐ எம், என்னுடைய சுயநலம் தான் எனக்கு முக்கியம், நான் நல்லபடி இருக்கிறேன், மற்றவங்க எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு நம்ம இருக்கோமா? நம்ம ஒருவேளை அப்படி மௌனமா இருந்தாலும் ஆண்டவர் அவங்களெல்லாம் அழியறதுக்கு விட மாட்டார். நிச்சயமாக அவர் யாரையாயிலும் கொண்டு ரட்சிப்பார். கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாலும் ரட்சிக்க தேவனுக்கு தடை இல்லைன்னு சொல்லி ஒரு வசனம் நம்ம பார்க்கிறோம். அதே போல தேவன் யாரையாகிலும் உபயோகப்படுத்துவார். அந்த ஒருவராக நாம் இருந்தோமே ஆனால் நமக்கு அது நல்லது, நாம் தேவனுக்கு பிரயோஜனப்படுகிறவர்களாக இருப்போம். எஸ்தர் ஒருவேளை இப்படி உதவுவதற்காக தான் ஆண்டவர் அவளுக்கு அந்த ராஜமேன்மையை கொடுத்திருக்கலாமே. அதே போல ஆண்டவரை அறியாத மற்றவர்களுக்கு அல்லது அழிவுக்கு நியமிக்கப்பட்ட மற்றவர்களுக்கு உதவும்படியாக தேவன் நம்மை ரட்சித்திருக்கலாமே. யாருக்கு தெரியும்? நம்முடைய ரட்சிப்பை நாம் சரியானபடி பயன்படுத்துகிறோமா? பேச வேண்டிய இடத்தில் பேசுகிறோமா? அல்லது மௌனமா இருந்து நம்முடைய நிலைமையை மட்டும் தக்க வச்சுக்கிறதுல காப்பாத்திக்கிறதுல நாம குறியா இருக்கோமா? நாம் எஸ்தரை போல, ஆனா எஸ்தர் அப்புறம் ரிஸ்க் எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை பணயம் வைத்து, தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்து தன் ஜனங்களுக்காக போராடின போது, மன்றாடின போது அவருடைய ஜனங்கள் அழிவிலிருந்து மீட்கப்பட்டார்கள்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சந்தோஷம் அங்க எழும்பினதுனால இன்னை வரைக்கும் யூதர்கள் அதை ஹனுக்கா அப்படிங்கிற ஒரு பண்டிகையாக கொண்டாடுறாங்க. எப்போ யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்களோ, அழிவிலிருந்து மீட்கப்பட்டார்களோ அந்த நாளை ஹனுக்கா என்று சொல்லி இன்னும் கொண்டாடுகிறத நம்ம பார்க்கிறோம். எஸ்தருடைய வாழ்க்கையிலிருந்து இதை நாம தெரிஞ்சுக்கிறோம். என்னன்னா, நாம் பேச வேண்டிய நேரத்திலே நம்மை சார்ந்தவர்களுக்காக, அழிவுக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்காக நாம் நம்முடைய வாயை திறந்து பேச வேண்டும். சரி, இரண்டாவதாக ஒரு கூட்டம் ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இஸ்ரவேல் தேசம், அதாவது எருசலேம் சீரியாவின் ராஜா பெனாதாத்தால முற்றுகை போடப்பட்டிருக்கு. முற்றுகைனா அந்த நகரத்துடைய கோட்டையை சுற்றிலுமாக எதிரி படையின் ஆட்கள் சூழ்ந்திருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த நகரத்துக்கு உள்ளேயும் யாரும் வர முடியாது, உள்ளே இருந்து வெளியில யாரும் போக முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த நாட்டுல அந்த நகரத்துல பெரிய பஞ்சம் இல்லையா? ஏன்னா அங்க இருக்கிற கொஞ்சம் சாமான தான் வித்து அவங்க சாப்பிடணும், வாங்கி சாப்பிடணும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு காரியத்தோட விலையும் ரொம்ப அதிகமாயிடுது, பயங்கரமான பஞ்சம் வந்துடுது. எந்த அளவுக்கு பஞ்சம்னா, ராஜா அலங்கம் செவத்து மேல நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே இருந்து 2 பேர் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு 2 லேடிஸ் சொல்றாங்க, 2 பெண்கள் சொல்றாங்க. நான் எப்படி உங்களுக்கு உதவணும்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு நேத்திக்கு இவளுடைய பையனை நாங்க ஆக்கி தின்றோம், இன்றைக்கு இவளோட பையனை கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த அளவுக்கு பஞ்சம் இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். அதை கேட்ட உடனே ராஜா ரெட்டுடுத்தினவனாக இருந்ததுனால என்ன பண்றான், தன்னுடைய உடையை கிழித்து கொள்ளுகிறான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டம் அந்த எருசலேம் நகரத்துல. ஆனா எலிசாங்கிற தேவனுடைய மனுஷன் என்ன சொல்றாரு, நாளைக்கு இந்த நேரத்துக்கு கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலில் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட போகிறார் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறத பாக்குறோம். அப்பொழுது 4 குஷ்டரோகிகள் எப்பவுமே நகரத்துக்கு வெளியில தான் இருப்பாங்க இல்லையா? அவங்கள நகரத்துக்குள்ள விட மாட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க, சரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த சீரியர்களுடைய அவங்களுடைய கூடாரங்கள் இருக்கு, அவங்களுடைய படையெல்லாம் தங்கி இருக்கிற இடம், அவங்களுடைய பாளையம், அங்க நம்ம போய் பார்க்கலாம், அங்க ஏதாவது கிடைச்சா சாப்பிடணும், இல்ல நம்மள சாகடிச்சாலும் பரவாயில்ல, செத்தாலும் நம்ம சாகணும்,
அதனால நமக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை. எப்படி இருந்தாலும் இங்கேயும் நமக்கு சாப்பாடு இல்லாமல் பஞ்சத்தினால நம்ம சாகுறோம். நம்ம அங்கே போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய இறைச்சலை கேட்கப்பட்டதுனால அவங்க என்ன நினைச்சுட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயந்து அவங்க எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடிட்டாங்க. அதாவது இஸ்ரவேல் ராஜா மற்ற ராஜாக்களை சேர்த்து கொண்டு பெரிய படையோடு நமக்கு எதிர வரப்போறாரு அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சுட்டு, அவங்களாவே அப்படி நினைச்சிட்டு என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அவங்களுடைய பொண்ணு வெளி எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க ஓடிட்டாங்க. ஆனா எருசலேம் நகரத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அது தெரியல. அப்ப இந்த 4 குஷ்டரோகிகள் நகரத்துக்கு வெளியில இருந்தனால அவங்க அதை போய் பார்த்து ஒரு கூடாரத்துக்குள்ள போனாங்க. சீரியருடைய கூடாரத்துக்குள்ள போகும்போது அங்க எல்லாம் இருக்கிறத பார்த்து அவங்க இருந்த சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்டு அவங்க பொண்ணு நகை தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னா அடுத்த கூடாரத்துக்குள்ள போறாங்க. அப்ப அவங்க ஒருத்தர் பார்த்து என்ன சொல்றாங்கன்ற வசனத்தை பார்ப்போம். 2 Kings 7:9, 2 ராஜாக்கள் 7:9. பின்பு அவர்கள் ஒருவரை நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்தால் நம்மேல் குற்றம் சுமரும். அந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க பஞ்சத்தினால சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆனா நமக்கோ இவ்வளவு சாப்பாடு இங்க இருக்குன்றத ஆண்டவர் நமக்கு காமிச்சிருக்காரு. நம்ம சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கோம். ஆனா அவங்க நம்முடைய சகோதரர்கள், நம்மை சேர்ந்தவர்கள், நம்முடைய உறவினர்கள் அங்க கஷ்டப்படுறாங்க சாப்பாடு இல்லாம, ஒருவர் ஆக்கி தின்னுகிற அளவுக்கு இருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணலாம், நாம மௌனமா இருக்கக்கூடாது, நம்ம சுயநலம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நமக்கு எல்லாம் கிடைச்சிச்சு, சாப்பாடெல்லாம் கிடைச்சிச்சு, பொண்ணு வெள்ளி கிடைச்சிச்சு நம்ம நினைச்சுட்டு நாம பேசாம இருக்கக்கூடாது. நாம மௌனமா இருந்தால் நம்மேல் குற்றம் சுமரும் அப்படின்னு சொல்லி மௌனமா இல்லாம என்ன பண்ணாங்க, போய் அந்த ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கு சொன்ன உடனே அவங்க பார்த்து இவங்க சொன்னது உண்மைதான் சொன்னாங்க, கண்டு பார்த்தாங்க. அப்போ எலிசா சொன்னது போலவே அந்த சாமான்கள் எல்லாம் ரொம்ப சீப்பா விற்கப்பட்டது. எந்த ஊர்ல அவ்வளோ விலை உயர்ந்ததா சாமான்கள் ஆச்சோ அதே நகரத்துல எலிசா சொன்னது போலவே வார்கோதுமை அவ்வளோ சீப்பா வித்துதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எதுக்கு இதை நம்ம இந்த காரியத்துல என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, மௌனமா இருக்க கூடாத டைம்ல மௌனமா இருக்கக்கூடாது. நற்செய்தி அறிவிக்கும் நாளில் மௌனமா இருக்கக்கூடாது. நம்ம பொறுத்தவரைக்கும் இன்றுதான் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நமக்கு ஆண்டவர் ஒரு நற்செய்தியை அறிவித்திருக்கிறார். அதனால் நாம் பிரயோஜனப்பட்டிருக்கிறோம், நம்முடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்தி இருக்கிறோம். அப்படியானால் இன்று நாம் மௌனமா இருந்தால் இந்த குற்றம் நம்ம மேல் சுமரும். கஷ்டப்படுகிற அல்லது அழிவுக்கு நேராக இருக்கிற மற்றவர்களுக்கு நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். நற்செய்தி எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அதை நாம மட்டும் வச்சுட்டு சுயநலமா இருக்கக்கூடாது. அதை மற்றவர்களுக்கும் அறிவித்து அவர்களையும் விடுவிக்க வேண்டும். மற்றும் ஒரு வசனம் இருக்கிறது, கொலையுண்ண போகிறவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று சொல்லி ஒரு வசனம். நான் அடிக்கடி அந்த வசனத்தை நினைக்கிறது உண்டு. அப்படி நாம செய்யறோமா? அழிவுக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுவிக்கும்படியாக நம்முடைய வாயை திறக்கிறோமா? மௌனமா இருக்காமல் நம்முடைய வாயை திறக்கிறோமா? இல்லது நான் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி சுயநலமா இருக்கோமா? மூன்றாவதாக கடைசியாக ஒரு நபரை பார்ப்போம். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருவர் தான் யோனாவை ஆண்டவர் நினிவேக்கு அவர்கள் அழிக்கப்படுவார்கள், நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் அழிவுகள் சொல்லும்படியாக அனுப்பினார். ஆனால் யோனா அதுக்கு எவ்வளவு ரெசிஸ்ட் பண்ணா நமக்கு தெரியும். போகாம தர்ஷீஸுக்கு போய் கடல்ல போய் மீன் வயத்துல இருந்து எல்லாம் நமக்கு தெரியும் அந்த கதையெல்லாம். ஆனா யோனா ஏன் அப்படி பண்ணாருன்னா, யோனா வாஸ் செல்ஃபிஷ். அது மட்டும் இல்ல, நினிவே மக்கள் யூதர்களுக்கு எதிரிகள். அப்போ அவங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க நான் ஏன் போனோம்? ஏன்னா அவங்க யூதர்களுக்கு எதிரிகளானவர்கள். அவங்களுக்கு நல்ல செய்தி ஒன்று சொல்லணுங்கிறதே யோனாவுக்கு வசனமா இருக்கு. இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம்? நமக்கு எதிரிகளாக, நம்ம ஒருவேளை எதிரிகளாக நினைக்கக்கூடியவர்கள் இருக்கலாம். நான் கிறிஸ்டியன்ஸ் இருக்கலாம், ஈவன் கிறிஸ்டியன்ஸ்ல கூட இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் நான் ஏன் போய் நல்லதை சொல்லணும்? நான் நல்லா இருக்கேன், நான் ஒரு தீர்க்கதரிசி, யோனாவை போல நான் ஒரு தீர்க்கதரிசி, அல்லது எஸ்தரை போல நான் ஒரு ராஜாத்தி அல்லது ஒரு ராஜா. அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஸோ நான் ராஜாவா இருக்கேன், நான் ராணியா இருக்கேன், நான் ஏன் மற்றவங்களை பத்தி கவலைப்படணும்? அவங்களுக்கு வேணா ஆண்டவர் வேற யாரையாவது அனுப்பட்டும், கடவுளுக்கு அவங்களெல்லாம் காப்பாற்றணும், வேற யாராவது அனுப்பட்டும், அவங்களாம் எனக்கு எதிரி, தேர் ஆர் நாட் கிறிஸ்டியன்ஸ், அவங்கள்ட்ட நான் ஏன் போய் பேசணும்? யோனாவை போல நம்ம நினைக்கிறோமா? இந்த 3 பேருடைய வாழ்க்கையில் நம்ம என்ன கத்துக்கிறோம்? மௌனமா இருக்க கூடாது. நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாளில் அறிவிக்க வேண்டும். நம்முடைய அழிவுக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்காக போராடும்படிக்கு நம்முடைய வாயை திறக்க வேண்டும். அவர்கள் நம்மளை எதிரிகளா இருந்தாலும், நம்மளோடு சிநேகமா இல்லாதவர்களா இருந்தாலும் அவர்களுக்காகவும் நற்செய்தியை அறிவிக்க நாம்
போக வேண்டும். இப்பொழுது நாம் மௌனமாயிருந்தால், நற்செய்தி அறிவிக்கும் நாளில் மௌனமாயிருந்தால் நம்மேல் குற்றம் சுமரும். நாம் எஸ்தரை போல, அந்த 4 குஷ்டரோகிகளை போல, யோனாவை போல, ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுக்குற செய்தி எதுவோ, நம்மிடத்துல கொடுத்துருக்கிறது எதுவோ அதை நாம் அனுபவிக்கிறதோடு இல்லாமல் மற்றவர்களும் அனுபவிக்க முடியாத நம்முடைய வாயை விரிவாக திறப்போம். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்முடைய வாயை யூஸ் பண்ணலாம், தவறான காரியங்களுக்கு அல்ல. ஆனால் தேவனுக்கு உகந்த விஷயங்களை சொல்வதற்காக நாம் நம்முடைய வாயை விரிவாக திறக்க வேண்டும். நீங்கள் வாயை விரிவாக திற, அதை நான் நிரப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாயை அவருடைய காரியங்களுக்காக, அவருடைய நற்செய்தி அறிவிக்கும்படியாக நாம் திறந்தோமே ஆனால் அதை அவருடைய வார்த்தையினால் நிரப்புவார். அந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அழிவுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் மீட்கப்படுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆவிக்குரிய உன்னத நிலையில் உயர்த்தப்பட்டிருந்த எபேசு சபைக்கே ஆண்டவர் மரித்தோரிலிருந்து எழுந்திரு என்கிற பெரிய சவாலை எபேசியர் 5வது அதிகாரத்தின் 14வது வசனத்தில் கூறுகிறதை பார்க்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் செத்து கிடந்த மனிதன் உயிர் பெற்றான். 2வது அதிகாரத்தின் 7வது வசனத்திலே கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டான். 1வது அதிகாரத்தின் 3வது 4வது வசனத்திலே சகலவித ஆசீர்வாதங்களினால் நிரப்பப்பட்டு உலக தோற்றத்திற்கு முன்னதாக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த மனிதன் இப்பொழுது மரித்தவர்களோடு கூட படித்திருக்கிறது மாத்திரமல்ல, உறங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் தட்டி எழுப்பப்பட வேண்டியது மிகவும் அவசியம். ஏனென்றால் காலத்தையோ தன்னை சுற்றி இருக்கிற தேவனுடைய தேவைகளையோ தன்னை சுற்றி இருக்கிற மக்களின் நிலையையோ அறியாமல் அவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் நிச்சயமாக உறுதியாக தட்டி எழுப்பப்பட வேண்டும். செயல்படுத்தப்பட்டு களத்திலே இறங்குவதற்கு அவனை ஆயத்தப்படுத்துகிற ஒரு குரல் ஒலிக்க வேண்டும். அதனைத்தான் இந்த பாடல் செய்கிறது என்று விசுவாசிக்கிறேன். எழும்புவோம், விழித்தெழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்வோம். இதுவே தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக களத்தில் இறங்கி தேவ சித்தம் செய்து தேவனுக்காக ஆட்களை சேர்ப்போம். வாருங்கள். போதும் 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 தூக்கம் போதும், எழுந்திரு. போதும் 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 சோம்பல் நீங்கி செயல்படு. எழுந்திரு எழுந்திரு எழுந்திரு, வீறு கொண்டு நீ எழுந்திரு. புறப்படு புறப்படு புறப்படு, நீ களத்தில் இறங்கிட புறப்படு. காலக்கெடுவோ முடியுது, வேலை சீக்கிரம் வருகுது. கர்த்தர் சத்தம் கேட்டிடும் நாளும் இப்போ நெருங்குது. சொந்த விருப்பங்கள் வருது, நீயும் எஜமான தோட்டத்தில் பயப்படு. அன்பன் மொழியை பேசிடு, அன்பன் தொண்டால் இணைந்திடு. புறப்படு புறப்படு புறப்படு, நீ களத்தில் இறங்கிட புறப்படு. புறப்படு புறப்படு புறப்படு, நீ களத்தில் இறங்கிட புறப்படு. Basi umuka, oh si
mama, si mama, si mama, Ozembe. Si mama, Ozembe. Oh, si mama, si mama, si mama, Ozembe. Si mama, Ozembe. Oh, si mama, si mama, si mama, Ozembe. Si mama, Ozembe. Oh, si mama, Ozembe, utende. छोड़ कर जाओ जाओ रे ऐसे सस्ती छोड़ कर भागो जाओ रे वो सेवा में शामिल हो जाओ रे अपनी इच्छाइयों को भूल जाकर जाओ रे मसीहा का बुलावा सुनने के समय भी पास मेरे जागो 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 रे भागो तुम भागो भागो रे जागो 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 रे भागो तुम भागो भागो रे Arise and shine. Your time has come now. Arise. The Master is near. Don't waste time now. It's time to act. Rise, rise, rise with me. Rise, rise, rise with you. Go for now to work in the field. Go for now to work in the field. Rise, rise, rise with you. Rise, rise, rise with you. Go for now to work in the field. Go for now to work in the இறை இசை மீடியா பெருமையுடன் வழங்கும் நெஞ்சமே பாகம் 3. நெஞ்சமே பாகம் 3. வாலிபனே வாலிபனே உன் சிருஷ்டிகரை நீனே வாலிபனே ஹோ வாலிபனே உன்னை படைத்தவரை நீ மறவாதே அதிசயமாய் உன்னை உருவாக்கின கைகள் தன் சாயலில் உன்னை படைத்தவர் அவரை நீ மறவாதே வாலிபனே வாலிபனே உன் சிருஷ்டிகரை. Lyrics and tuned by Sujata Selvan. கையிலே அவர் கையிலே என் காலங்கள் அவரோடு கையிலே கையிலே அவர் கையிலே என் காலங்கள் அவரோடு கையிலே கண்ணிலே அவர் கண்ணிலே நான் இருக்கேனே அவரோட கண்ணிலே. Music by J.J. Ruben. வல்லுமையான தேவ பாடல்கள் மனதை வருடும் இசையில் நெஞ்சமே பாகம் 3. நெஞ்சமே பாகம் 3. சிலுவையில் அறைந்து விட்டேன் என் ஆசை இச்சைகளை மறந்து விட்டேன் மறித்து விட்டேன் இனி நான் அல்ல மறித்து விட்டேன் இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார்
விவரங்களுக்கு www.nenjame.com. இப்போது விற்பனையில் நெஞ்சமே பாகம் 3. நெஞ்சமே பாகம் 3.